நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் வந்து தக்காளி அரைஞ்சிட்டு இருக்கேன். சத்தமாக பேசுகிறா வேண்டாம். தக்காளி அரைஞ்சிட்டு இருக்கேன். அதுதான் முக்கியமான ஃபங்க்ஷனா? காது குத்துற ஃபங்க்ஷனா? முதல் படின்னு சொல்ல வரேன். முதல் படி மொத்தம் எத்தனை படி இருக்கு அதுலையா? 10 படி பார்த்தா தெரியும் எத்தனை படி. ஓகே, இதுதான் ரைஸ். தீபக், நீங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் வந்து சிக்கன் பிரியாணி. ஓகே, சூப்பருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா வெங்காயம், இஞ்சி, தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கி அதை எடுத்து ஆற வச்சு ஃபுல்லாக போட்டு மிக்சியில் அடிச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ணி வச்சுக்கோம். சூப்பர். அதுக்கப்புறமா குக்கரில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு சரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்ம சிக்கன் எடுத்து போடணும். அதில் ஏன்னா சிக்கன் வேகத்துக்கு லேட் ஆகும்ல. சிக்கனை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே போட்டு கலரிட்டதுனால ஒரு கொஞ்சமாக வேகும். அதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் போட்டு ஃபுல்லாக கலரி அது கொஞ்சம் நேரம் வச்சதுக்கு அப்புறமா அந்த ரைஸை போட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக கொஞ்சோண்டு கேசரி பவுடர் போட்டு சூப்பர் உப்பு போட்டு மூடி வச்சு ஒரு 3 விசில் போதும். சரி, மசாலாலாம் அரைச்சிட்டிங்களா? மசாலா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓ சூப்பர். கேமரா கிட்ட கொண்டு வாங்க. வெங்காயம் வதக்கிட்டு இருக்குல்ல, ஓகேங்க. அடுத்தது தக்காளி எல்லாம் போட்டு வதக்க போறோம். சூப்பருங்க. சண்டே சமையல் வெல்கம் டு. முடிச்சதுக்கு அப்புறம் பிரியாணி வந்து ஒரு ஸ்னாப் போடுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பருங்க. அது பேர் தான் போஸ்ட் ஓட்டுற பசை. என்னங்க? அது போஸ்ட் ஓட்டுற பசை. போஸ்ட் ஓட்டுற பசை. ஓகேங்க. நீங்கள் ஒரு நசை. சத்யா அங்கே பிரியாணி செஞ்சுருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நமக்கு சம்மந்தம் இல்லாத டிபார்ட்மெண்ட். எனக்கு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் வரும்போது நான் என்ன கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். ஓகே, ரைட்டு. ட்ரைக்கோ எப்போவுமே ஃபோன்லேயே இருப்பாங்க. ஃபோன் ஒரு நாள் தொலைய போகுது பாரு.